வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். இயற்கை பேரிடர்களால் நாடு கடுமையான சோதனைகளை சந்தித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். இந்தியாவும் சீனாவும் போட்டியாளர்கள் அல்ல, வளர்ச்சி கூட்டாளிகள் என்றும் வேறுபாடுகள் சச்சரவுகளாக மாறக்கூடாது என்றும் இரு நாடுகளும் மீண்டும் வலியுறுத்தியுள்ளன. இந்தியா விரைவில் உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக மாறும் என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் விநாயகர் சிலைகளை கடலில் கரைக்கும் நிகழ்வு நடைபெற்று வருகிறது. இனி விரிவான செய்திகள். பருவமழை காலத்தில் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலநடுக்கம் போன்ற இயற்கை பேரிடர்களால் நாடு கடுமையான சோதனைகளை சந்தித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி வருத்தம் தெரிவித்துள்ளார். நாட்டின் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வீடுகள், வயல்கள் மற்றும் சாலைகள் அடித்துச் செல்லப்பட்டதாகவும் மக்களின் வாழ்க்கை பெரும் சங்கடத்தில் சிக்கியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். அவர் இன்று காலை ஆகாஷவாணியில் 125வது மனதின் குரல் நிகழ்ச்சியில் உரையாற்றினார். இந்த துயரமான நேரத்தில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர், பாதுகாப்பு படையினர், தன்னார்வ தொண்டர்கள், மருத்துவர்கள் மற்றும் பொதுமக்கள் என அனைவரும் ஒன்றிணைந்து இரவு பகலாக மோப்ப நாய்கள் மற்றும் ட்ரோன்கள், கண்காணிப்பு கேமராக்கள் போன்ற நவீன சாதனங்கள் உதவியுடன் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொண்டனர். இதுபோன்ற பணிகளில் ஈடுபட்டவர்களுக்கு தமது இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் தமது உரையில் தெரிவித்தார். வெள்ளம் மற்றும் மழை ஆகியவற்றின் அழிவுகளுக்கு இடையே ஜம்மு காஷ்மீரில் நடந்த 2 சாதனைகளை பிரதமர் தமது உரையில் குறிப்பிட்டார். ஜம்மு காஷ்மீரின் புல்வாமாவில் முதல் பகல் இரவு கிரிக்கெட் போட்டி நடந்தது குறித்தும், ஸ்ரீநகரின் தால் ஏரியில் முதல் கேலோ இண்டியா நீர் விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது குறித்தும் பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார். இதில் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து 800க்கும் அதிகமான விளையாட்டு வீரர்கள் பங்கேற்றனர் என்றும் தெரிவித்தார். இந்த விளையாட்டுப் போட்டியை நடத்திய ஜம்மு காஷ்மீர் மக்களின் விருந்தோம்பல் பண்பையும் பிரதமர் பாராட்டினார். ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற உணர்வுக்கு விளையாட்டுகள் மிகவும் அவசியம் என்றும், நாட்டின் ஒற்றுமையை வளர்க்க விளையாட்டுப் போட்டிகள் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார். நிகழ்ச்சியில் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்றவர்களுடன் பிரதமர் கலந்துரையாடினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது மனதின் குரல் நிகழ்ச்சியில் UPSC தேர்வுகளில் தகுதி பெற்று இறுதிப் பட்டியலில் இடம்பெறாத திறமையான மாணவர்களின் நலனுக்காக பிரதிபா சேது என்ற டிஜிட்டல் தளம் உள்ளதாகவும், இந்த தளம் குடிமைப் பணிகள், மருத்துவம் போன்ற துறைகளில் அனைத்து நிலைகளில் தேர்ச்சி பெற்றும் இறுதிப் பட்டியலில் இடம்பெறாத மாணவர்களின் நலனில் அக்கறை கொண்டுள்ளதாக தெரிவித்தார். இது குறித்து மேலும் பிரதமர் கூறுகையில், பிரதீபா சேது போர்ட்டல் என்ற புதிய டிஜிட்டல் தளம் உருவாக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். இந்த தளம் குடிமைப் பணிகள், பொறியியல் மற்றும் மருத்துவத் துறைகளில் அனைத்து நிலைகளிலும் தேர்ச்சி பெற்றும் இறுதிப் பட்டியலில் இடம்பெறாத ஆயிரக்கணக்கான மாணவர்களின் தரவு தொகுப்பை கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த தளத்தின் மூலம் தனியார் நிறுவனங்கள் திறமையான மாணவர்களை கண்டறிந்து வேலையில் அமர்த்திக் கொள்ள முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். ஏற்கனவே இந்த தளத்தின் உதவியால் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் வேலைவாய்ப்பை பெற்றுள்ளதாகவும், இது இளைஞர்களுக்கு புதிய நம்பிக்கை அளிப்பதாகவும் பிரதமர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது மனதின் குரல் நிகழ்ச்சியில் பல வீடுகளின் கூரைகள், பெரிய கட்டிடங்களின் மேல் பகுதி, அரசு அலுவலகங்கள் போன்றவற்றில் சூரிய தகடு பொருத்தி மின்சக்தியை பெருக்கிக் கொள்ள உதவ வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். சூரிய சக்தியின் உதவியுடன் விவசாயத் துறையில் பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளதாகவும், விவசாயிகள் தற்போது சூரிய சக்தியின் உதவியுடன் மின் மோட்டார்கள், அரிசி ஆலை போன்றவற்றை இயக்கி வருவதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். இந்தியாவும் சீனாவும் போட்டியாளர்கள் அல்ல, வளர்ச்சி கூட்டாளிகள் என்றும் வேறுபாடுகள் சச்சரவுகளாக மாறக்கூடாது என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங்கும் மீண்டும் வலியுறுத்தினர். சீனாவின் தியான்சின் நகரில் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டில் இருவரும் சந்தித்து பேசினர். அப்போது இரு நாடுகளைச் சேர்ந்த 280 கோடி மக்களின் நலன்கள் இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே ஒத்துழைப்புடன் இணைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். இது முழு மனித குலத்தின் நலனுக்கு வழிவகுக்கும் என்றும் அவர் கூறினார். எல்லை மேலாண்மை தொடர்பாக இரு நாடுகளும் ஒப்பந்தம் செய்துள்ளதாகவும் அவர் கூறினார்.
கைலாஷ் மனோசரோவர் யாத்திரை மீண்டும் தொடக்கப்பட்டுள்ளதாகவும் இரு நாடுகளுக்கும் இடையே நேரடி விமான போக்குவரத்து மீண்டும் துவக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் பிற தலைவர்களுடனும் பிரதமர் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் மற்றும் பிற தலைவர்களுக்கு இன்றிரவு நடத்தப்படும் வரவேற்பு விருந்திலும் பிரதமர் கலந்து கொள்கிறார். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு 10 உறுப்பு நாடுகளை கொண்டதாகும். இது கடந்த 2001ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. இதில் சீனா, ரஷ்யா, இந்தியா, ஈரான், கசகஸ்தான், கிர்கிஸ்தான், பாகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் மற்றும் பெலாரஸ் ஆகிய நாடுகள் உள்ளன. பயங்கரவாதம், பிரிவினைவாதம், தீவிரவாதம் ஆகிய 3 தீமைகளை எதிர்கொள்வதே ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் முதன்மை கொள்கைகளாக கொண்டு செயல்படுகிறது. கடந்த 2017 முதல் இந்தியா ஷாங்காய் ஒத்துழைப்பு நாடுகளின் உறுப்பினராக உள்ளது. 2022-23 ஆண்டு காலத்தில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு நாடுகளின் குழு தலைவராக இந்தியா செயல்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIR_News_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. 2 நாள் அரசுமுறை பயணமாக குஜராத் சென்றுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அகமதாபாத்தில் ஒகனாஜ் நகர்ப்புற சுகாதார மையத்தை திறந்து வைத்தார். இந்த மையம் மக்களுக்கு மேம்பட்ட சுகாதார சேவைகளை வழங்கும் என்றும் அவர் தெரிவித்தார். தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் குஜராத்தின் சந்த்லோடியாவில் வந்தே மாதரம் நகர்ப்புற சுகாதார மையத்தையும் அவர் திறந்து வைத்தார். மேலும் ராணி பகுதியில் மரம் நடும் நிகழ்ச்சியிலும் அவர் பங்கேற்று மரக்கன்றையும் நட்டார். இந்தியா விரைவில் உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக மாறும் என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்கோத்ரா தெரிவித்துள்ளார். பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா திட்டம் நாட்டின் வளர்ச்சியை ஊக்குவிப்பதாக அவர் குறிப்பிட்டார். இந்தூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மத்திய அரசும் ரிசர்வ் வங்கியும் கடந்த 11 ஆண்டுகளுக்கு முன்னர் வங்கிகளுடன் இணைந்து ஜன்தன் யோஜனா திட்டத்தை நாடு முழுவதும் தொடங்கி வளர்ச்சிக்கு வழிவகுத்ததாக தெரிவித்தார். நடப்பு நிதியாண்டில் ஏப்ரல் முதல் ஜூன் வரை உள்ள காலாண்டில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% வளர்ச்சி அடைந்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். சேமிப்பு, ஓய்வூதியம், காப்பீட்டு கடன் மற்றும் பிற சேவைகளை இத்திட்டம் வழங்குவதற்காக 55 கோடி கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் திரு சஞ்சய் மல்கோத்ரா கூறினார். நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா கடந்த புதன்கிழமை கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் பிரம்மாண்ட விநாயகர் சிலைகள் அமைக்கப்பட்டு மக்கள் பூஜைகள் செய்து வழிபட்டனர். இதற்கிடையே புதுச்சேரியில் விநாயகர் சிலைகளை கடலில் கரைக்கும் நிகழ்வு தற்போது நடைபெற்று வருகிறது. முதற்கட்டமாக கிராமப்புற பகுதிகளில் வைக்கப்பட்ட சிலைகள் கடந்த 29ஆம் தேதி காலாப்பட்டு, நல்லவாடு மற்றும் காரைக்கால் கடற்கரையில் கிரேன் மூலம் கரைக்கப்பட்டன. தொடர்ந்து சாரம் ஔவைத்திடலில் விநாயகர் சதுர்த்தி விழா பேரவை கமிட்டி சார்பில் அமைக்கப்பட்ட சிலைகள் இன்று கடலில் கரைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இன்று மதியம் 1:30 மணி முதல் சாரம், முத்தியால்பேட்டை, லாஸ்பேட்டை, காட்டேரிக்குப்பம் உட்பட 100க்கும் மேற்பட்ட இடங்களில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகள் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கடலில் கரைக்கப்பட்டன. இதனையொட்டி புதுச்சேரியில் இன்று மதியம் 12 மணி முதல் மாலை 5 மணி வரை போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டது. விநாயகர் சிலை ஊர்வலம் நடைபெறும் பகுதிகளில் மதுபான கடைகளை மூடவும் காவல்துறை உத்தரவிட்டிருந்தது. தேசிய விளையாட்டு தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி புதுச்சேரி அரசு விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகாரங்கள் துறை சார்பில் புதுச்சேரி கடற்கரை காந்தி திடலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு இளைஞர்களின் சைக்கிள் பயணத்தை கொடியசைத்து தொடக்கி வைத்தார். முன்னதாக அனைவரும் தேசிய விளையாட்டு தின உறுதிமொழியை எடுத்துக் கொண்டனர். நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம், மாநில உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், மக்களவை உறுப்பினர் திரு செல்வகணபதி, தலைமைச் செயலர் திரு சரத் சௌகான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும்
புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் அடுத்த 2 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஓரிரு இடங்களில் தரைக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இயற்கை பேரிடர்களால் நாடு கடுமையான சோதனைகளை சந்தித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். இந்தியாவும் சீனாவும் போட்டியாளர்கள் அல்ல, வளர்ச்சி கூட்டாளிகள் என்றும் வேறுபாடுகள் சச்சரவுகளாக மாறக்கூடாது என்றும் இரு நாடுகளும் மீண்டும் வலியுறுத்தியுள்ளன. இந்தியா விரைவில் உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக மாறும் என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்கோத்ரா தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் விநாயகர் சிலைகளை கடலில் கரைக்கும் நிகழ்வு நடைபெற்று வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.